இந்த போதை விவகாரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து குழந்தைகளை மெயினாக பாதிக்குதுன்னு பார்த்துங்க. அது மைனர் குழந்தைகளை 11 வயசு குழந்தை இப்போ 15 வயசு சின்ன பொண்ணு அது வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க 2 பேர் சேர்ந்து அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு இந்த மெத்து விவகாரம் தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுது. ஆனால் இதை கட்டுப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு முன்னெடுப்பு இந்த அரசாங்கம் எடுத்திருக்கானாக்கா காவல்துறையை கட்டுப்படுத்துவதற்கான முன்னெடுப்பை மட்டும் திமுக அரசாங்கம் செய்திருக்கின்றது தான் அப்பட்டமான உண்மை. நமக்கு அரசு பேருந்தில் சீட் பெல்ட்டு, அரசு பேருந்தில் சீட்டே இல்லை. இப்போ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, படிக்கட்டு எப்படி வந்து உடஞ்சி மதுரையிலேருந்து போகக்கூடிய பஸ் வந்து படிக்கட்டை உடச்சி வச்சுருக்கிறாங்க. அதில் பயணிகள் பயணிக்கிறாங்க. ஆனால் போக்குவரத்து துறை அமைச்சர் இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். வெறும் டெப்போக்கு கொண்டு போகணும், டெப்போக்கு எடுத்துகிட்டு போனால் பேசஞ்சர்ஸ் இல்லைன்ட்டு அப்பட்டமாக போய், அதாவது ராஜா நீ போய் பேசு ஆனால் ஏக்கர் கணக்கில் பேசாதவாங்களா அந்த மாதிரி. அவன் வந்து உன்னை காதலிப்பானா அவள் விருந்தாக வந்து இன்னொரு பெண் பிள்ளையை வந்து கேட்குறாங்க பொழுது அதான் சொன்னல, இந்த பெண் பிள்ளை இன்னொரு பெண் பிள்ளையை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறோன்ற ஒரு எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் கூப்பிட்டு போய் அந்த பொண்ணு செய்துனாக்கா அப்போ இந்த பொண்ணும் எந்த அளவுக்கு வந்து மெத்துக்கு அடிமையாக இருக்கும். இந்த குடினால, சாராயத்தினால, கஞ்சானால, போதைப் பொருள்னால எவ்வளோ பாதிப்பு ஏற்படுச்சுன்றதை தாண்டி இப்போ இந்த மெத்துன்றது ஒவ்வொரு இடத்துலையும் அதிகமாக மக்கள் மத்தியில் புழங்கிட்டே இருக்கும் பொழுது, ஆனால் முதல்வர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கலாச்சாரம் கிடையாது. கரெக்டுங்களா? இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் கொண்டு போய் அவருக்கு 30 விழா நடத்துகிறாங்க இல்லையா. ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரியும் இவருக்கு வந்து 30 விழா நடத்துகிறாங்க. அது யார் 30 அந்த 3 யார்? கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி அடுத்து அரியாசனத்தில் அமர வைப்பதற்காக ஒரு விழா அரசாங்க காசில், அதாவது நம்ம காசில். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் நினைக்கிறார் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜாஃபர் சாதிக் வழக்கு இன்னுமே அது கிளைமேக்ஸ் நெருங்காத நேரத்தில் ஒரு 15 வயது சிறுமியே ஒரு கும்பல் வந்து சீரழித்திருக்காங்க. ஸோ அது பிடிபட அந்த நபர்களை கைது செய்யும் போது அவர்களிடம் இருந்து 2 கிராம் மெத்தும் கைப்பற்றியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு மாஃபியா சென்னையில் ஒரு போதை மாஃபியா சிக்கியிருக்கு. அதாவது ஜாஃபர் சாதிக் மாட்டிய பிறகு அப்படின்றத விட ஜாஃபர் சாதிக் தான் இந்த மெத்துன்ற ஒரு விவகாரத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பான்றது தான் பிரதானமாக சொல்லப்படுது. ஏன்னா சர்வதேச நாடுகள் சம்மந்தப்பட்டு உலக அளவில் டன் கணக்கில் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கான பொழுது அப்போ அதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு அவன் பரப்பியிருப்பான ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவன் என்னென்ன நிறுவனம் வச்சுருந்தான், ஃபுட்டு, அப்புறம் ஃபுட் டெலிவரி பண்ணுறது, அப்புறம் கொரியர் சர்வீஸு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட், இது 4மே வச்சு உள்ளுக்குள்ளே கடத்துறது, கொண்டு போகிறது, அதை கொண்டு வந்து வெளியூருக்கு கடத்துறது, அது கப்பல் மூலம் கடத்துவதற்கான எல்லா வேலையும் செஞ்சாங்க. இன்றைக்கு இந்த போதை விவகாரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து குழந்தைகளை மெயினாக பாதிக்குதுன்னு பார்த்துங்க. அது மைனர் குழந்தைகளை 11 வயசு குழந்தைலேருந்து இப்போ 15 வயசு சின்ன பொண்ணு அது வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க 2 பேர் சேர்ந்து அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு இந்த மெத்து விவகாரம் தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுது. ஆனால் இதை கட்டுப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு முன்னெடுப்பு இந்த அரசாங்கம் எடுத்திருக்கானாக்கா காவல்துறையை கட்டுப்படுத்துவதற்கான முன்னெடுப்பை மட்டும் திமுக அரசாங்கம் செய்திருக்கின்றது தான் அப்பட்டமான உண்மை. நமக்கு எதை வச்சு நம்ம சொல்கிறோன்னாக்கா, ஒரு போக்குவரத்து ஊழியருக்கும் ஒரு காவலருக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சா சமீபமாக டிக்கெட் வாங்குறதுல, அப்போது அந்த விவகாரம் பூதாகரம் ஆன உடனே காவல்துறை தேடி நல்லா பண்ணிக்கோங்க, தேடி தெளிவாக அவர் வேலையை செய்தார்கள். எப்படி யாரெல்லாம் வந்து டிரைவர்ஸோ கண்டக்டர்ஸோ டிரைவர்கிட்ட யாரெல்லாம் லைசன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, பஸ்ஸில் வந்து வைபர் இல்லை, கண்ட இடத்துல நிப்பாட்டி ஏற்றுறது பேசஞ்சரை, அது மூலம் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுது. சீட் பெல்ட் போடணுன்ற விஷயமே நமக்கு அப்போ தானே தெரிஞ்சு. பஸ் அதுவும் அரசு பேருந்தில் சீட் பெல்ட்டு, அரசு பேருந்தில் சீட்டே இல்லை. இப்போ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, படிக்கட்டு எப்படி வந்து உடஞ்சி மதுரையிலேருந்து போகக்கூடிய பஸ் வந்து படிக்கட்டை உடச்சி வச்சுருக்கிறாங்க. அதில் பயணிகள் பயணிக்கிறாங்க. ஆனால் போக்குவரத்து துறை அமைச்சர் இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். அது வெறும் டெப்போக்கு கொண்டு போகும், டெப்போக்கு எடுத்துகிட்டு போனால் பேசஞ்சர்ஸ் இல்லைன்ட்டு அப்பட்டமாக போய், அதாவது ராஜா நீ போய் பேசு ஆனால் ஏக்கர் கணக்கில் பேசாதவாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கூட வரமுறையே இல்லாமல் இந்த ஆட்சியில் திமுகவை சார்ந்த அமைச்சர் பெருமக்களும் சரி பார்த்தீங்கன்னாக்கா இஷ்டத்துக்கு அளந்து விடுறது. அது டெப்போக்கு போச்சு, நாங்கள் ஒரு பஸ்ஸு பிரேக் பிடிக்காமல் ஸ்வீட் ஸ்டாலில் கொண்டு போய் முட்டுச்சு, ஒரு பஸ்ஸு 25 பயணிகளோடு போய் பார்த்திங்கன்னா லாரியில் அடித்து மரத்தில் முட்டி இப்போ கிடக்கு, இன்னொரு பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஒரு ஆட்டோ மேலே ஏறி இறங்கியிருக்கு, என் ஆட்டோ எங்கடா அடியில் தான் இருக்கா, நீ தாண்டா அது அதுக்கு மேலே நிற்கிறன்ற மாதிரி நஞ்சு வச்சுருவாங்களே ஒரு காமெடியில். அந்த மாதிரி இந்த அரசாங்கம் இது மட்டுமா ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்களும் பொய் மேலே போய் ஆவியில் சிலர்கள் வேலையை செய்யலன்ட்டு இது போன்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கானா. இந்த மெத்து விவகாரம் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி இளைஞர்கள் கையில் கிடச்சிருக்கு. இந்த லட்சணத்தில் மாணவிகளுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபான்னு இந்த அரசாங்கம் கொடுக்குதான். அதை பெற்றோர் கையில் நீ கொடுத்துக்கணும். பெற்றோர் கையில் கொடுக்காம நீங்கள் வந்து மாணவர்களுக்கு நேரடியாக கொடுக்குறீங்க. இந்த பக்கம் ஒரு 15 வயது சிறுமியை வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் அந்த பொண்ணு
காஸ்டியூம் டிசைனர் சினிமாவில் அந்த பொண்ணு வந்து தன் காதலன் வந்து இன்னொரு பெண்ணை வந்து அது மைனர் பொண்ணு வந்து எனக்கு வேணும்னு அவன் கேட்குறான் அப்படின்னும் பொழுது பர்த்டே பார்ட்டியாக எனக்கு வேணும், பர்த்டேக்கு பிறந்தநாள் பரிசாக வேணும்னு கேட்குறான் பொழுது அவனை செருப்பை கழட்டி அடிச்சுட்டு வெளியில் வந்திருந்தானா இது ஒரு நல்ல உறவு. புரியுதுங்களா? அவன் வந்து உன்னை காதலிப்பானா, அவன் விருந்தாக வந்து இன்னொரு பெண் பிள்ளையை வந்து கேட்குறான் பொழுது அதான் சொல்லணும், இந்த பெண் பிள்ளை இன்னொரு பெண் பிள்ளையை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறோன்ற ஒரு எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் கூப்பிட்டு போய் அந்த பொண்ணு செய்துனாக்கா அப்போ இந்த பொண்ணும் எந்த அளவுக்கு வந்து அது மெத்துக்கு அடிமையாக இருக்கும். உங்களை ஒரு போதை தான் வந்து அந்த விஷயத்தை செய்ய வைக்குமே தவிர நார்மலான ஒரு மனுஷனால் இந்த மாதிரி வந்து வக்கரமாக செய்ய முடியாது. அதாவது இந்த மெத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சாராயம் குடிச்சிங்கன்னா 24 மணி நேரம் போதை, இந்த மெத்தை எடுத்துக்கிட்டு 5 நாள் வரைக்கும் போதை இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ எதன் அடிப்படையில் இந்த பொண்ணு அந்த வேலையை செஞ்சு நீங்கள் பார்க்கணும். அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு அந்த பர்த்டே பார்ட்டின்னு கூட்டு போய் ஸ்வீட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் இதில் கலந்தாங்களா தெரியல, எதில் வேணாலும் கலக்கலாமே. அதை கலந்த பிறகு அந்த பெண் மயக்கம் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தைய வந்து உள்ள ரூமில் வச்சு பூட்டிட்டு இவங்க வெளியில் வந்துடுறாங்க. அந்த காதலனும் இன்னொரு நண்பர் 2 பேரும் சேர்ந்து 2 நபர்கள் அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு அதற்கு பிறகு அந்த குழந்தை வயிறு வலி ஏற்பட்டு அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லி மருத்துவமனைக்கு போன பிறகு தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போது அவனை தேடி அப்புறம் அரெஸ்ட் பண்ணி அப்போ காவல்துறைக்கு போய் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்குனாக்க ஒரு ஆள் கிடச்சிட்றான், இன்னொரு ஆள் கிடைக்காம நேற்று பிடிச்சிருக்கிறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணும்பொழுது அவன் வந்து ஓடி ஒளிஞ்சு எங்கேயோ பதுங்கி இருக்கும் போதே அவன் கையில் 2 கிராம் மெத்து வச்சுருக்கிறானா. அவன் இப்போ லோக்கலில் எவ்வளோ மெத்து அவன் எங்கெங்கே பதுக்கி வச்சுருப்பான்னு ஒரு மேட்ரு இருக்குல்ல. அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது தான் அவன் மண்ணடியிலேருந்து மெத்து வாங்குறேன்னு சொல்லியும் அவன் வந்து இவன் தான் விற்கிறான், டீலராக இருந்து விற்கிறான்ற மாதிரியும் பல மாணவ பிள்ளைகள்லாம் வச்சு கூட அதை சேல்ஸ் பண்ணுறான் மாணவ பிள்ளைகளுக்குன்ற மாதிரி தகவலாம் வந்துக்கிட்டு இருக்கணும் பொழுது இந்த மெத்துன்றது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தளவுக்கு வருது, காவல்துறையுடைய கண்காணிப்பை மீறி எப்படி உள்ளே வருது, அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படின்னும் பொழுது இந்த எதிர்காலத்தை மொத்தமாக சீரழிக்கக்கூடிய வேலை பாருங்கள். சமீப காலமாக இந்த குடினால், சாராயத்தினால, கஞ்சானால், போதைப் பொருள்னால எவ்வளோ பாதிப்பு ஏற்படுச்சுன்றதை தாண்டி இப்போ இந்த மெத்துன்றது ஒவ்வொரு இடத்துலையும் அதிகமாக மக்கள் மத்தியில் புழங்கிட்டே இருக்கும் பொழுது ஆனால் முதல்வர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கலாச்சாரம் கிடையாது. கரெக்டுங்களா? இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் கொண்டு போய் அவருக்கு 30 விழா நடத்துகிறாங்க இல்லையா. ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரியும் இவருக்கு வந்து 30 விழா நடத்துகிறாங்க. அது யார் 30னா அந்த 3 யார், கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி அடுத்து அரியாசனத்தில் அமர வைப்பதற்காக ஒரு விழா அரசாங்க காசில், அதாவது நம்ம காசில். கோயம்புத்தூர் மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அங்கே வந்து அந்த அவினாசி குடிநீருக்காக மக்கள் தொடர்ந்து போராடுறாங்கன்னும் பொழுது அதை பற்றி கவலை கிடையாது. இங்கே இதே மாதிரி மைண்ட் பிள்ளைகளை வந்து இந்த கடுக்கா வினத்துன்னு ஒருத்தர் சமூக போராளி மாதிரி பேசினா பார்த்தீங்கன்னா, ஆளுநர் மாளிகை மீது வந்து பெட்ரோல் குடிட்டு வீசிட்டு நீட்டை ஒழிக்கணும்னு போனால் பார்த்தீங்களா. அப்போவே நம்ம பேசணும், அக்யூஸ்ட் பிறகு நீட்டுக்கு என்னடா சம்மந்தம், இது எங்கேயோ இடிக்குதுன்ட்டு. அவனுடைய காதலி யாருன்னு பார்த்தாக்கா அந்த நதியான்ற பொண்ணு. அதுவும் இதே போல் மாணவி பிள்ளைகளை, மைனர் பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு இதே மாதிரி பாலியலுக்கு உட்படுத்தி, கட்டாயப்படுத்தி மிரட்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் சீர்கெடுக்கக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து செய்கிறாங்கன்னும் பொழுது அரசாங்கம் ஒரு முறையாவது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டாங்கனாக்கா தூக்கி, சார் நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஆளெலாம் என்கவுண்டர் பண்ணுறீங்கல்ல, கைகாலை உடைக்கிறீங்கல்ல, ஒரு எந்த தப்பும் பண்ணாத சின்ன பிள்ளைகளே அவர்கள் உடல் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாக்குறது, அந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு அவங்க எதிர்காலமே கேள்விக்குறியாகிற அளவுக்கு மன அழுத்தம் கொடுத்து வாழ்க்கையில் அடுத்த தளத்திற்கு அந்த பிள்ளைகள் நகர்ந்து செல்வதற்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இருக்கும். அது அது என்ன சொல்கிறது, அந்த வடுன்றது வந்து அவங்கள விட்டு நீங்காமல் இருக்கும். அப்போது எவ்வளோ சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும். ஒரு ஆம்பளை போய் கெட்டு போனால் அது அவனோட போச்சு, ஒரு பெண் பிள்ளைக்கு பிரச்சனை ஆச்சுன்னா அந்த குடும்பம் அந்த தலைமுறைக்கு எவ்வளோ வந்து மன உளைச்சல் ஏற்படும் இருக்குல்ல. இந்த மாதிரி நபர்களை தூக்கி கொண்டு போய் ஸ்டேஷனில் ஏன் வலிக்கு விழுக மாட்டாங்க? இவங்களை அரெஸ்ட் பண்ணி வலிக்கு விழுகிறதுனால முறையாக ஒரு சட்டம், அதாவது நான் ஆரம்பத்துலேருந்து தான் சொல்கிறேன், இந்த பாலியல் ரீதி குறிப்பாக சின்ன பிள்ளைகள், மைனர் பிள்ளைகள்லாம் அந்த மாதிரி கை வைக்கக்கூடிய நபர்களை ஒரு சட்டம் மசோதா பாஸ் பண்ணி ஒரு மருத்துவர் வச்சு முறைப்படி அவனுடைய பிறப்புறுப்பை, ஆண்களுக்கான அந்த பிறப்புறுப்பை துண்டிச்சுட்டு ஒரு 2 பேருக்காவது கடுமையான தண்டனை கொடுக்கணும். இல்லாட்டி இது வந்து நாளைக்கு ஒரு பொது வெளியில் ஒரு அண்ணனாக இருக்கிறவன் அந்த குழந்தைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளை கோவப்பட்டு நாளைக்கு ஒரு வன்முறையை கையில் எடுத்து அது ஒரு கொலை சம்பவமாக மாறி அல்லது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும்னாக்கா இதெல்லாம் தடுக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் செய்யணும். ஆனால் திமுகவை சார்ந்த ஒரு நபர் தான் வந்து இந்த மெத்தையை வந்து இந்தியாவிலேருந்து பல நாடுகளுக்கு விற்றுருக்கிறான். இது வரைக்கும் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலை. அவன் கொடுத்த செக்கை வாங்கி வச்சுட்டு இது வரைக்கும் ஈட்டிட்டு நீங்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறீங்க. பல விஷயங்களும் எதை பற்றி கண்டுகொள்ளாமல் போகிறீங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்ல வருது? மாணவ பிள்ளைகள் நீங்கள் எந்த கவலையும் படாமல் நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள், மச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்ற ஸ்டாலின். மிச்சத்தை என்ன பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு பாருங்கள், எவ்வளோ வந்து மெத்து பழக்கம் இருக்குது, இந்த கஞ்சா பழக்கம் இருக்குது, குடி இருக்குது, இதோடைய யூசேஜ் எவ்வளோ இருக்குது, இந்த கிராஃப் ரேஷியோ எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்த்தாக்கா உச்சபட்சமாக இருக்குது. அப்போ திமுக என்ன செய்ய விரும்புது? தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஆட்சியில் உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்த பிறகு தான் அயலக பிரிவினை உருவாக்குனீங்க, அவனை கொண்டு போய் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னும் பொழுது அவன் ஜாஃபர் சாதிக்கு இவ்வளோ வேலை செய்கிறான்னா இங்கே சப் டீலர் மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்கிறானுங்க.
அப்போது ஒரு காவல்துறை நினச்சா இப்படின்றதுக்குள்ளே சல்லடையாக அள்ள முடியுமா முடியாதா? கள்ளச்சாராய மரணம் நடந்த உடனே அடுத்த நாள் 6000த்துக்கும் மேற்பட்ட வழக்கு. அப்போ கள்ளச்சாராயம் விற்பவர் யார், காய்ச்சறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் பொழுது இந்த விவகாரம் எப்படி தெரியாமல் இருக்கும்? மதுரை நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? காவல்துறையோட அனுமதி இல்லாமல் எப்படி இங்கே கஞ்சா புழக்கமோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க பொழுது அப்போது ஒரு நீதிமன்றமும் உங்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் என்ன முதல்வர் செஞ்சுருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிற விக்கி என்கிற வில்லியம்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்ஸ்டாகிராம் மூலயமா தான் நான் இதை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிற விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இன்ஸ்டாகிராம் மூலம் இந்த இன்ஸ்டாகிராம் மூலம் நான் இப்போ சீரழியக்கூடிய கலாச்சாரம் எக்கச்சக்கமாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு இந்த பெண்கள் சீரழிவதாக இருக்கட்டும், மாணவ பிள்ளைக்கு சீரழிவதாக இருக்கட்டும், ஸோ இதையெல்லாம் ஒரு வரைமுறைக்கு கொண்டு வருவதற்கான எல்லா வேலையும் காவல்துறை தான் செய்யணும். நீங்கள் இதை கண்காணிக்கக்கூடிய வேலை தான் உளவுத்துறைக்கான வேலை. இதெல்லாம் நீங்கள் கண்காணிக்காமல் அமைதியாக கடந்து போயிடுது. ஒவ்வொரு பிரச்சனையும் சின்ன சின்ன கிரவுண்ட் லெவலில் அதெல்லாம் கிளியர் பண்ண முடியும். சார் நீங்கள் அனுமதி கொடுத்தா தானே உள்ளே வரும். உங்களுக்கு தெரியாமல் அனுமதி கிடைக்காதுல்ல. காவல்துறைக்கு ஒரு ஃபோன் போட்டு சொன்னாக்கா, அதாவது இந்த அரசாங்கத்தின் மீது எந்த அளவுக்கு மக்களுக்கு அதிருப்தி இருக்குனாக்கா, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு நம்ம ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால், சாராய வியாபாரி கூட ஃபோனை இவங்க கூட்டு வச்சுக்கிட்டு, டேய் இவன் ஃபோன் பண்ணி உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு அவன் நம்பரை கொடுத்து அவன் வெட்ட தோற்றுறான். நம்ம பார்த்தோமா இல்லையா? ஒரு சாராயத்தை 24 மணி நேரம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க 100க்கு ஃபோன் பண்ணி 100க்கு ஃபோன் பண்ணி சொன்னாக்கா, அவன் ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் சாராய வியாபாரி கொடுத்தாங்களா இல்லையா? சாராய வியாபாரி கொடுத்து அவன் மறுபடியும் வெட்ட மறுபடியும் இவன் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி போய் ஊடகத்துக்கெல்லாம் அப்போது இதை பற்றி ஊடகவியலாளர்கள் இன்றைக்கி எடுத்து போட்டாங்கனாக்கா அவங்கள வெட்டினாங்க. ஏற்கனவே திருப்பூரில் ஒரு ஊடகவியலாளரை வெட்டினாங்க. அது முழுக்க இந்த மாதிரியான நடவடிக்கையை கண்காணிக்கக்கூடிய வேலைக்கு சைபர் கிரைம் இருக்குது. சைபர் கிரைம் என்ன செய்து கொண்டிருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மதுரை நீதிமன்றம் கேள்வி எழுப்பிருச்சு. சைபர் கிரைம் ஒன்றுமே செய்யணும் பொழுது மாணவர்கள் மட்டும் கிடையாது, சாதாரண பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே இதை ஈஸியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த சமூகம் சீர்கெட்டு போவதற்கான எல்லா வழிவகையும் இங்கே நடக்குதுனாக்கா, அப்போ அரசாங்கம் என்ன சொல்கிறது, இவர்கள் இதையெல்லாம் விட்டுட்டு கடந்து போயிட்டு முப்பெரும்பெல்லாம் நடத்தி அவங்க கொண்டாடிக்கிறதுன்றது மக்களை சவக்குழியில், அதாவது ஏற்கனவே சமூக நீதியை சவப்பட்டில் ஏற்றிக்கிட்டு இருக்கு திமுக. இப்போ உள்ளபடி மக்களையும் கொண்டு போய் சவப்பட்டில் ஏற்றுவதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்காங்க தான் நமக்கு தெரிய வருது. தொடர்ந்து பெண்கள் மீதான பாலியல் வழக்குகளும் போதைப்பொருள் வழக்குகளும் அதிகமாகிட்டே வருகிற இந்த தமிழ்நாட்டில் எப்போ தான் தமிழக அரசு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகுது? தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைக்காது. தமிழக மக்கள் திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சால் இது சீக்கிரம் களைய முடியுமே தவிர அதற்கு முன்னாடி இதை களைவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த பையன் விக்கின்ற பையனா பேர்னா வில்லியம்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? வில்லியம்ஸ்ன்ற பையன் திமுகவுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்னு செய்தி கிடைச்சதா சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் டு வெரிஃபை, அதை நீங்கள் ஊடகவியலாளர் வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா இது அவன் திமுக குடும்பம் தான் அப்படின்னு இதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்திருக்காங்க. அவங்க அரசியல்லையும் இருந்திருக்கிறாங்க. குடும்பத்தை சார்ந்த நபர்கள் யாரோ கவுன்சிலரெல்லாம் போட்டிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி செய்தியெல்லாம் கிடைக்கப்படுதுன்னும் பொழுது சப்ஜெக்ட் டு வெரிஃபை அவங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாத்தையும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தான் சொன்னல, திமுக இங்கேருந்து அகற்றப்படாமல் மக்களுக்கு எந்த ஒரு நிலம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ மக்கள் தான் விழிப்போடு இருக்கணும். நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி சார். நன்றி ஹரி.